போறோம் கொடிக்காலா அரும்பரும்பா வைக்கலையா ஓட்டா செவக்குதுல பொண்டாட்டி மச்சு குட்டா போட போட செவக்குதடியா குழஞ்சா மச்சு குட்டா. ஐயோ ஐயோ சின்னப்பா என்ன பண்ணுவ ஐயா? என்னங்க இன்னைக்கு காக்கா கத்துறத பார்த்தா உங்க மக வருவா போல இருக்கு. என்ன நீ என்ன பயமுறுத்துறியா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், புரியுமா? பாருடி, உன் மகளை திட்டினாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் நீ குறுக்க வரக்கூடாது. குறுக்க வந்த குறுக்கல மிதிப்பேன். என்ன காக்கா பின்னாடி கத்துது? பஸ் வந்துருச்சு. பஸ் வருமுங்க போகுமுங்க, நீங்க விஷயத்துக்கு வாங்க. இல்லைங்க, அந்த பஸ் கொண்டு வந்து நம்ம சின்னம்மா அந்த சிப்பா துண்டல இல்லங்க, என்ன கொஞ்சம் முன்னாடி வீரப்பா பேசுனீங்களே? இல்லடி, இந்த தியாகராஜன் பணம் கொடுக்கணும், அத போய் வாங்க. சமாளிக்கிறீங்களா? இல்லடி, மாட்டுக்கு பருத்தி கொட்டை வாங்கணும், புண்ணாக்கு வாங்கணும், அதெல்லாம் போய் வாங்க. மாட்டிக்கிட்டீங்க. அம்மா உட்காருங்க. அம்மா நல்லா இருக்கேம்மா. இருக்கீங்க பாத்தியா, 5-6 நாளா மாறுச்சடி, நெஞ்சு சளி, மூக்கு சளி. டாக்டர் கிட்ட போனேன், இவ்வளவு மாத்திரையை அள்ளி கொடுத்து தின்னு விட்டு யாருகிட்ட போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதை விட முக்கியமான விஷயம், யாரும் என்கிட்ட எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. ஆமா சரிப்பா, நான் ரூம் போறேன். மேல போயிட்டு வந்தீங்கன்னா என்கிட்ட எதுவும் கேட்க முடியாது, எல்லாம் உங்க அம்மா கிட்ட தான் கேட்டுக்கணும். பாத்தியா, என்னால இரும முடியாம அவனை விட்டு இருமிட்டு இருக்கிறேன். சரிப்பா. என் மகனும் போயிட்டால, அப்புறம் என்னடா சாத்தி போடுவேன். முடிச்சுட்டுவா. என்ன பேச மாட்டீங்களா? ஏதோ தப்பு பண்ணிருக்க, வந்து பேசுறேன். என்ன உடற? இது நம்ம வீடு தானே? இது நம்ம வீடு தானே? என்ன திடீர்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சு? இது நம்ம வீடுதாமா? அப்பவே நான் சொன்னேன், கேட்டியா? ரோட் ஆபீசர் ரோட் ஆபீசர் எவன் எட்டோடு கேட்டு போனா நமக்கு என்ன? நமக்கு ரோடா முக்கியம். என் பொண்ணை வீதியில நிக்க வைக்க முடியுமா? அந்த மனுஷன் நல்லவன் தான், நியாயமானவன் தான். அதுக்காக அந்த ஆளை தூக்கி தலையில வச்சுட்டு டிங்கி 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 ஆட முடியுமா? ஏண்டா கண்ணு, என்னடி பேசாம நிக்கிற? கேட்கலாம்ல, பதில் சொல்லு. இதெல்லாம் உங்க வேலை தானே? ஆமாண்டி, ஆமா, நான் தான் சொன்னேன். என்னங்கிற? ஒரு பெரிய மனுஷன் நம்ம வீட்டை தேடி வந்திருக்காரு, வந்தவரை நம்ம வீட்டுல தங்க சொன்னது தப்புங்கிறியா? என்ன ரொம்ப தான் அதிகாரம் பண்ற? நான் உனக்கு அம்மாவா, நீ எனக்கு அம்மாவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ரூம்குள்ள யாரும் போக கூடாது, எனக்கு பிடிக்காது. ஏண்டி திடீர்னு ஏறா திடீர்னு இறங்குறா? ஒரு முடிவுக்கு வர முடியலையேடி. எனக்கு அப்பவே தெரியும், எனக்கு கரிநாக்குங்க. நான் என்ன சொன்னாலும் அப்படியே பலிக்கும். நான் வாடான்னா ஆஹா இறங்கி கீழே வரும், நான் போடினா பூமி ஏறி மேல போகும். நல்ல வேலை எங்க அப்பா அவங்க மேல மதிப்பு வச்சு முதலே உங்களை கூப்பிட்டதுனால சரியா போச்சு. இல்லன்னா நடுத்தரவுல நிப்பீங்க. சரி, போனது போட்டோம், அவளே நினைச்சிட்டு இருக்காம இதையாவது சாப்பிடுங்க. சிட்டி, ஒரு பொண்ணுன்னா தனக்கு பிடிச்சத நேசிக்கணும், நேசிச்சத சொந்தமாக்கிக்கணும், சொந்தமாக்கிட்டத காலம்புறா வச்சு காப்பாத்தணும். அதுக்காக பிடிவா சண்டை போட்டது தப்பு இல்ல. அப்படிப்பட்ட பொண்ணத்தான் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புருஷ லட்சணம், ரொம்ப லட்சணம். ஐயோ வந்துட்டா. கருப்பா, பெட்டி படுக்க எல்லாம் எடு. கருப்பா, பொட்டிய தொட்ட கைய ஒடிச்சிருவேன். சிட்டி, உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாத. எனக்கு கெட்ட கோவம் வரும். வரும் மாமே, வரும்.
எது சம்பந்தமில்லாத விஷயம்? எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பொட்டி எடுப்பீங்க, நாங்க பாத்துட்டு இருக்கணுமா? எங்க ஆபீசர் பெட்டி நான் இருப்பேன்டி, நீ யாரடி கேட்க? உங்க ஆபீசர் அங்க தட்டா இங்க வேணும், இங்க அடிச்சா அங்க போய் வேணும். அவர் என்ன பந்து நினைச்சுக்கிட்டியாடி? உங்ககிட்ட நான் பேசணும், என்கிட்ட தான் பேசணும்டி. எங்க ஆபீசர் பெட்டி நான் எடுப்பேன், உங்ககிட்ட என்ன பேச்சு? ஆபீசர் இங்கதான் இருக்காரு, அதனால நீ என்கிட்ட தான் பேசணும். சிட்டி ஓய் மிரட்டாதீங்கடி. நீங்க வேணா பழைய பிரசிடென்ட் பொண்ணா இருக்கலாம், நான் புது பிரசிடென்ட் பொண்ணு, தெரியுமா? இத பாருங்க மிஸ் ஜெயலட்சுமி, உங்க வீட்டுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. உங்களுக்கு பிடிக்காத சில பழக்க வழக்கங்கள் என்கிட்ட இருக்கு. ஏன் பழக்க வழக்கத்தால நீங்க கஷ்டப்பட, உங்க கட்டுப்பாடால நான் அவசப்பட வேண்டாமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் ஒண்ணு சரிப்பட்டு வராது. நீங்க ஆளை விடுங்க. உங்க மேல பிரியப்பட்டவன கூட்டிட்டு போக வரல, எங்க வீட்டு மரியாதை காப்பாத்தணும். உங்க வீட்டு மரியாதை கொண்டு போய் உடம்புல போடுங்க. நாங்க என்ன உங்க அடிமையா? இத பாருங்க, நான் ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் சிகரெட் குடிப்பேன். 2வது நாள் சினிமா பார்த்துட்டு நேரம் கட்ட வீட்டுக்கு வருவேன். கண்ட வேலை கூட்டிட்டு வந்து ஆடுவேன், பாடுவேன், அட்டகாசம் பண்ணுவேன். ஆடுங்க, பாடுங்க, அப்புறம் மாடியில இருந்து பாடுன குதிங்க. எஸ், குதிப்பேன். ஆமா, இது பாருங்க, எங்க அப்பா கொடுத்த வாக்குறுதி என்ன? ரோடு வேலை முடிகிற வரைக்கும் எங்க வீட்டுல தான் தங்கணும். அந்த உரிமை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். மத்தபடி நீங்க என்ன எனக்கு என்ன டெகர்பா பெட்டி படுக்கலாடு. ஐயோ, வரேன். என்ன அடிக்கிறீங்களா? அங்க போய் நீங்க வாங்குங்க. ஐயா, ஐயா கூப்பிட்டீங்களா? மொட்டையா, ஃபில்டர் வில்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா. என்னது? இந்த பிராண்டு சிகரெட்டா? ஐயா, விஷத்தை குடிக்க சொல்லுங்க, குடிக்கிறேன். இங்க இருந்து கீழே குதிக்க சொல்றீங்களா? குதிக்கிறேன். ஆனா சிகரெட் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லாதீங்க, ஏன்னா எங்க ஜெயலட்சுமி அம்மாவுக்கு பிடிக்காது. என்னடா ஜெயலட்சுமி, பொல்லாத ஜெயலட்சுமி. உங்க அம்மாவுக்கு நீ பயப்படணும், அவங்க அப்பா பயப்படணும், அவங்க அம்மா பயப்படணும், நான் என்னடா பயப்படணும்? இல்லீங்க, சிகரெட் குடிக்கிறது கெட்ட பழக்கம்னு. என்னடா உலகத்துல இல்லாத கெட்ட பழக்கம்? இருக்க போற 10 நாளைக்காக என் பழக்கத்துல மாத்திக்க முடியாது. இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். இஷ்டம்னா சொல்லுங்க, இல்ல நான் வெளியில போறேன். மொட்டையா, அவர் சிகரெட் பிடிச்சா என்ன, பீடி பிடிச்சா என்ன, பைத்தியமே பிடிச்சா நமக்கு என்ன? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்லிட்டேன். ஏதோ உருப்படுறதுன்னு சொன்னேன், கேட்டா கேட்டா, இல்லன்னா அவங்க இஷ்டம். இத பாரு, ஒரு பாக்கெட் இல்ல 9 பாக்கெட் வாங்கி கொடு. ஊதி சொல்லிட்டோம். இப்ப வாங்கி கொடுக்கல தப்பா போறோம். கொடுங்க, விட்டு கொடுங்க. உங்களால தான் பழக்கத்தை மாத்திக்க முடியாதே. எனக்காக நீங்க கொண்டு வந்தீங்க, உங்களுக்காக நான் வீசி செஞ்சுட்டேன். எனக்காக நீங்க கொண்டு வந்தீங்க, உங்களுக்காக நான் வீசி செஞ்சுட்டேன். அந்த மகாராணிக்காக சிகரெட் பிடிக்கிறதே விட்டுட்டீங்களா? அவளுக்கு பிடிக்கலன்னு சிகரெட்டை விட்டீங்க, நாளைக்கு சோறு பிடிக்கலம்பா திங்கிறதே விட்டுருவீங்களா? அப்புறம் துணிமணி வேற பிடிக்கலம்பா, அசடு வழியறத பார்த்தா அதையும் விட்டுருவீங்க போல இருக்கு. ஒண்ணு புரிஞ்சு போச்சு. ஓய் கிணறு, நம்ம ரோட் ஆபீசரு ஜெயாவை லவ் பண்ணாரு. ஜெயா, ஜெயா, ஐயோ, நீ என் நெஞ்சு தொட்டதான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இப்ப என் வயித்துல அடிச்சிட்டியே. கொஞ்சம் முழுவதா இருக்கும், முட்டை ரோஸ்ட் நினைச்சுக்குவோம். என்னது இது புதுசா இருக்கு? ஆம்லெட். சாப்பிடுறதா? அப்கோர்ஸ். முட்டையில செஞ்சுக்கலாம் இல்ல அடுப்பு கறியில செஞ்சுக்கலாம்? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இந்த பாருங்க, இப்படி எல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா வியாதி தான் வரும். ரோடு வேலை நின்னு போயிடும். அப்புறம் எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா ஊர் ஜனங்களா எங்களை திட்டுவாங்க. உங்களை கை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சாப்பிடாதீங்க. மொட்டை. எதுக்காக உங்களுக்கு வீண் சிரமம்? உங்களுக்காக ஒண்ணு இல்ல, எங்க வீட்டு கௌரவம் அந்தஸ்து, அதுக்காக தான் சாப்பிட சொல்றேன். பெல்ட் எல்லாம் எப்படி சாப்பிடுறது? இப்படி பெல்ட் எல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு அன்பா ஆதரவா சாப்பிடுங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கு இவ்வளவு பெரிய கட்டை போட்டிருக்கானா? சும்மா வயலி அம்மனத்தோட ஓடும். இதுல ஏதோ விஷயம் இருக்கு.
சிங்கநல்லூர் சிங்காரமாக விஷயம் இல்லாம ஒரு காரியத்துல இறங்க மாட்டாளே, பெரிய காரியக்காரியாச்சு அவ. பாவம், அது ஒரு பைத்தியம். ஆமா, அவ ஒரு பைத்தியம். அவ மேல உங்களுக்கு பைத்தியம். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியமாக்க பாக்குறீங்க. நீங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியமாக்கலாம், ஆனா என்ன மட்டும் பைத்தியமாக்கவே முடியாது. பேசிக்கிட்டு எப்பதான் வாயை மூடுவேன்? வாய் பேச தெரியாதானே வாய மூடணும். நான் ஏன் வாய மூடணும்? செத்த கூட வாயை திறந்துட்டு தானே சாவேன். ஐயோ, காதலை பத்தி பேசும் போது சாவு சமாளம் சொல்லிட்டு நம்மள யாரோ லவ் பண்றதா சொன்னியே, அந்த கதைய கொஞ்சம் சொல்லு. எங்க வீடு தேடி வந்து என்னோட சண்டை போட்டு உங்களை கூட்டிட்டு போனாலே, அதுக்கு பேரு காதல் இல்லையா? அவ வான்னு சொன்ன உடனே நீங்களும் சாமி மாடு மாதிரி தலையாட்டிட்டு பின்னாடியே போனீங்களே, அதுக்கு பேரு பிரியம் இல்லையா? அது வந்து சரி, அதெல்லாம் விட்டுருங்க. தினத்துக்கு 10 பேக்கெட் சிகரெட் குடிப்பேன்னு வீராப்ப பேசுனீங்களே, அவளுக்கு பிடிக்கலன்னு தப்புன்னு சிகரெட் குடிக்கிறதே விட்டுட்டீங்களே, அதுக்கு பேரு காதல் இல்லையா? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஒண்ணுமில்லாத காயத்துக்கு இவ்வளவு பெரிய கட்டை போட்டு அனுப்பிச்சிருக்காளே, அதையும் பெருமையா கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கிறீங்களே, அதுக்கு பேரு பிரியம் இல்லையா? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு கேட்க ஒளிஞ்சிட்டு நிக்கிறாளே, அதுக்கு பேரு காதல் இல்லையா? எங்க மாடு முட்டினாலும் பரவாயில்லன்னு மரத்தடிப்பினாலும் ஒட்டி கேட்டுட்டு இருக்கா பாருங்க. இனிமே நீங்க எங்க ஊருக்கு ரோடு போட்ட மாதிரி தான், நாங்க நடந்த மாதிரி தான். இப்படி ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டோம் கட்டுக்களை போட்டுட்டு தான் இருப்பீங்க, ஆனா கால் கட்டு போட்டுக்க மாட்டீங்க. அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன், வாங்க. நான் ஆபீசர். ஆபீசர்னா வேலையை பார்த்துட்டு தேமேன்னு இருந்திருக்கணும். உங்களுக்கு அந்த ஜெயா லவ் வேணுமா வேண்டாமா? ஜெயா? ஐயோ, இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன அசட்டு சிரிப்பு நிறைய ஸ்டாக் வச்சிருக்கீங்க. வாங்க.